மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வரும்படி இரண்டாம் ஆராதனையிலே தேவனை பாடி நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். துதி செய்வார் நாமமே இன்று தாங்கும் தம் புயலே இயேசுவின் நாமமே
எல்லாம் அப்படியே ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனைக்குரியவர், எல்லா துதிக்கும் கனத்துக்கு பாத்திரராக இருக்கிற அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தாலும்
நமக்கு ஒரு நேசர் உண்டு. ஆமென். அவர் நம் கண்ணீரை காண்கிற தேவன், அவர் நம் கூக்குரலை கேட்கிற தேவன். அந்த நேசர் இந்த காலை மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த பொன்னான தேவனை, மகத்துவமான இந்த ராஜனை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகிற தேவன் அல்ல, நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். இந்த ஆராதனை மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்க்கலாம்.
உயர்த்தப்பட்டிருக்கிறதாக அவருக்கு நாம் கனத்தை மகிமை கொண்டு வருவோம். கொடான கூடி தூதர்கள் துதிக்கின்ற காலை வேளையில் உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவும் ஏக சக்கராதிபதி நித்தியானந்த பிரபுமாயிருக்கிற அந்த தேவனை ஒருவராக காலத்தில் ஒருவரை சேரக்கூடாது ஒளியில வாசிக்கிறவர் ஆமே நேற்று மீண்டும் என்றும் மாறாதிருக்கிறவர் தேவன் சர்வ வல்லமுள்ள நீண்ட ஆயுளுடைய மகத்தானது தேவன் உள்ளத்தின் ஆழத்திற்கு நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அவர் ஒருவருக்கு புகழ், அவர் ஒருவருக்கு மாட்சி, அவர் ஒருவருக்கு மேன்மை. அவர் மாத்திரம் உயர்த்தப்பட்டிருப்பாராக, அவர் மாத்திரம் உயர்த்தப்பட்டிருப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை ஆண்டு நடத்துகிற ஒரு தேவன், நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற அற்புதமான தேவன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இந்த மேலான சமூகம், அவருடைய மேலான பிரசன்னம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிற தெய்வமே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. அவர் நம்மை காத்து நடத்துகிற தேவன். 9 மாதங்களை நடத்தி 10ஆம் மாதத்தில் வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படின வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின அதே கர்த்தர் இந்த காலை விழுந்த புதிய மாதத்தில், இந்த 10ஆம் மாதத்தில் அவர் நமக்கு போதுமானவராக, அவர் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவராக, அவருடைய தெய்வ பிரசன்னத்தை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் பந்தவந்தமாய் அல்ல, ஒரு வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிற தேவன். சென்று போன நாட்களில் நமக்கு அவர் செய்த நன்மைகளை பார்க்கிறோம். மேலான விளையாட்டு நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். glory, 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 glory. நம்முடைய சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே அவர் புது பலன் தந்து நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா.
Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஒரு வித்தியாசத்தோடு நம்மை வழி நடத்தும்படி நம்மை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த மகிமையான பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக நன்றி. இந்த காலவேளை நம்முடைய ஆளுகைகள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக நன்றி. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இடங்களில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதியிருக்கிறார். அவரை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லா இருதயங்களும் அவரை உயர்த்திக் கொண்டிருக்கிறது. நாம் ஒருமித்து அவரை நாம் உயர்த்திக் கொண்டிருக்கிறோம். நடத்த வல்லவராயிருக்கிறார். ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் மண்ணுக்கு நடத்தின அதே தேவன் உங்களை என்னை நடத்தும்படியாக இந்த ஆராதனை விழாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை சகோதரியை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை சகோதரனை. அவருடைய ரட்சிக்கும்படியுடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். அவருடைய ஆசீர்வதிக்கும்படிய கரத்தை நீட்டி இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். Thank you Jesus, thank you Jesus. தாவீது சொன்னார், அவரை நான் அண்டிக் கொள்வதே நலம் என்று சொன்னார். உலகத்தில் எல்லாம் இருப்பினும் இல்லாமல் போனாலும் தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று தெரியும், தேவனை அண்டி வாழ்வது. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று அவர் சொல்கிறார். ஆண்டவரை அண்டிக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாள் நடந்த ஊழியங்களே தேவன் நம்மோடு அற்புதமாக நடத்தினார். நேற்று தினத்தின் ஆயத்த ஜெபத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி நடத்தின கிரியை செய்தார். ஆண்டவர் மிக தீர்க்கமாக தெளிவாக கண்டிப்போடு பரிசுத்த ஆவியானவர் நேற்று தினத்தில் வெளிப்பட்டதை நீங்கள் கேட்டீர்கள். ஆகவே எழுப்புதல் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்கிற காரியத்தை நாம் பார்த்தோம். ஆகவே நாம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, நாம் திரும்பின பின்பு நான் சொன்னேன் இன்னொரு காரியம், நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும். நாம் நற்கிரிகளை செய்வது மட்டுமல்ல, நற்செய்தியை நாம் அறிவிக்கொள்ளாய் மாற வேண்டும். நாம் திரும்பினால், நாம் நற்கிரிகளை செய்ய துவங்கினால் நற்செய்தி நம்மிலிருந்தே வெளிப்படும். டாக்டர் பில்லி கிராம் சொன்னது போல 4 சுவிசேஷங்களை மனிதர்கள் வேதத்திலே தான் கண்டு வாசிக்க முடியும். ஆனால் வாசிக்காமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுவிசேஷம் 5வது சுவிசேஷம் நீங்களும் நானும் என்று அவர் சொன்னார். ஆகவே 5வது சுவிசேஷமாக வாழ வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இனி நற்செய்தியை தெருக்களிலே சென்று சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்காது. இனி வரும் காலங்களிலே நாம் நற்செய்தியை அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலம் நாம் அதை தெரிவிக்க போகிறோம். நற்கிரியைகள் செய்கிறதன் மூலம் நாம் அதை தெரிவிக்க போகிறோம். இந்த முன்னோர்கள், நம்முடைய மிஷனரிமார்கள் நற்கிரியைகளை செய்தார்கள். ஆதி சபை நற்கிரியைகளை செய்தது. ஆகவே நற்கிரியைகளை செய்யும்படியாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவோம். ஆகவே நமக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழும் பொழுது, நாம் திருந்தும் பொழுது, நாம் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று நேற்று தினத்தில் நாம் ஆண்டவரால் நாம் போதிக்கப்பட்டோம். இந்த நாளில் தொடர்ந்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை நாம் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கடந்த நாளில் நடந்த இந்த சபையின் அனைத்து ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஊழியத்திலே உழைக்கிற, உதவி செய்கிற, ஜெபிக்கிற அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறேன். தேவ செய்திக்குள்ளே நாம் போகலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. இருப்போம், அறுப்போம். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் இருப்போம். நிறைய விஷயம் இருப்போம் என்று பைபிள் சொல்லுது. காத்திருப்போம், விழித்திருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பாதத்தில் தங்கி இருப்போம். நிறைய காரியங்கள் நாம் இருக்க வேண்டும். எதுல? நாம் செய்கிற நன்மைகள்ல சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒரு நல்ல அறுவடை நமக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விதைப்பும் அறுப்பும். நாம் நன்மை செய்வது ஒரு விதைப்பும், ஒரு விதைப்பதற்கு ஒரு அடையாளம்.
அப்பொழுது நல்ல அறுவடை தேவன் நமக்கு தருவார். ஆகவே சோர்ந்து போகாமல் ஏற்ற காலத்திலே நாம் அறுக்கும்படியாக நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நன்மை செய்வது என்பது என்ன? விதைப்பதற்கு நான் சொன்னேன், அது நம்முடைய நன்மை செய்கிறதுக்கு அடையாளம். அதனுடைய பலன் அறுப்பது, அதாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது. இந்த நன்மை தீமை ஆண்டவர் ஆரம்ப நாட்களிலிருந்தே சொல்லிட்டு வர, ஆதியாகமத்திலே இது துவங்குது இல்லையா? வேகமா என்னோடு கூட வாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 3:22 வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், அவர்கள் நன்மை தீமை அறிந்து நம்மில் ஒருவர்களைப் போல ஆனார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மில் என்று சொல்கிறார் பன்மையிலே. அப்படியானால் திருத்துவ தேவன் அம்மனிதன், படைத்த மனிதனாகிய ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்வார், இவர்கள் நன்மை தீமை அறியும்படியாக நம்மில் ஒருவரானார். ஆகவே நன்மை எது தீமை எது என்கிற பகுத்தறிவை தேவன் ஏதெனிலேயே மனுஷனுக்கு கொடுத்து விட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ரைட். பொதுவாக மனிதர்களாகிய நாம் நன்மையை விட தீமையை தான் நாம் அதிகமாக தெரிந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சிட்டார். எது தீமை எது நன்மை நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தேர்வு செய்வது என்ன? நன்மையை பார்க்கிலும் தீமையை தான் நாம் அதிகமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊர்ல. என்ன பழமொழிங்க? நல்லதுங்க காலம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு. நான் எவ்வளவு நன்மை செஞ்சேன், ஆனா எனக்கு தீமை தான் வந்து முடிஞ்சது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலிருந்து இந்த பழமொழியை நீங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். இதுதான் உங்கள் வாழ்க்கை, இதுதான் உங்கள் அழைப்பு என்று வேத வசன ஆதாரத்தோடு உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். வாசிங்கள் என்னோடு கூட. ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே முதல் மனிதனாகிய மனிதன் யார்? அவன் பேர் என்ன? அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். முதல் மனிதனாய் பிறந்தவன் யாருங்க? காயின். இந்த காயினை பற்றி பைபிள் இப்படி சொல்லுகிறது, காயின் ஆபேல் சகோதரர்கள். இவர்கள் முதல் மனிதர்களாக பிறந்த போது இவர்களுடைய பலன்களை தேவ சமூகத்துக்கு காணிக்கையாக கொண்டு போனார்கள். அருமையானவர்களே, இந்த காயின் என்பவன் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தான்? காய்கறிகளை விவசாயம் செய்கிறவனாக இருந்தான். ஆனால் ஆபேல் என்பவன் ஆடு மாடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ஆகவே ஆபேல் தன் தலையீற்றை கொண்டு சென்று தேவனுக்கு பலி செலுத்தினான், காணிக்கை செலுத்தினான். ஆனால் காயின் என்ன செய்தான்? தன்னுடைய தானியங்களை காய்கறிகளை கர்த்தருக்கு கொண்டு போய் படைத்தான். ரெண்டு பேரும் தேவ சமூகத்திலே காணிக்கை கொண்டு சென்றார்கள், தவறேதும் இல்லை. ஆனால் ஏன் ஒருவனுடைய காணிக்கை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஒருவனுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை? வேதாகமம் சொல்லுகிறது, ஒன்றை அங்கீகரித்தாரும் ஒன்றை அங்கீகரிக்கவில்லை. நான் இதை முதல் படிக்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறார்? ஒருத்தனை ஏற்றுக்கிட்டார், ஒன்னதை விட்டுட்டாரே. பாருங்கள், அவன் என்ன செய்வான்? அவன் காய்கறிகளை தானே விளைய வச்சான் என்று நான் கேள்வி எழுப்பினேன். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஆண்டவருடைய விருப்பம். இங்கதான் நாம் அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். வாழ்க்கையில நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நன்மை எல்லாம் நடக்கும் போது மட்டும் நாம் அதில் சந்தோஷப்படக்கூடாது. தீமை வரும் பொழுதும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை வாழ்த்தும் பொழுது மட்டும் சந்தோஷப்படக்கூடாது. நம்மை தூற்றும் பொழுதும் அந்த நிலையில நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ கற்றுக்கொள்கிற அந்த மனப்பாங்கு உள்ளவங்க தான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சோர்ந்துட மாட்டாங்க. ஆனா நன்மை செய்கிறவர்கள் ஏன் சோர்ந்து போகிறார்கள்? இந்த மனிதன் சொல்லுகிறான், இந்த மனிதனுக்கு ஆண்டவர் இப்படித்தான் சொன்னார், நீ நன்மை செய்கிறதினால், அந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? மேன்மை இல்லையோ? நான் நன்மை செய்யறேங்க, எனக்கு பேரே இல்லைங்க. சொல்றோமா நம்ம? எனக்கு நல்ல பேரா இருக்கு, நான் எவ்வளவு நன்மை செய்யறேன், ஆனா எனக்கு தீமை தான் செய்யறாங்க, ஒருத்தர் கூட என்ன பாராட்டுறது இல்லை. பைபிள் சொல்லுகிறது, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று நீ நினைக்கிறாய். அவன் அப்படிதான் நினைத்தான். ஒருவேளை இந்த காலவெளியில நன்மை செய்து அதில் உனக்கு மேன்மை இல்லை, நன்மை செய்கிறதால் எனக்கு பலன் இல்லை என்கிற எண்ணத்தை மாற்றிக்கொள்வோம். நன்மை செய்து நாம் பாடு அனுபவிப்போம். அருமையானவர்களே, தீமை செய்வோருக்கு நாம் நன்மை செய்வோம். ஏனென்றால் அது தேவனுடைய திட்டம். சரி, எங்க பிரதர் தானே, அவருடைய காணிக்கை ஏத்துக்கிட்டாரு, சந்தோஷப்பட வேண்டியது தானே. இங்க ஒரு பாடம் சொல்றேன், ஒருத்தர் ஜெபிக்க சொல்றேன், ஒருத்தர் முன்னிறுத்துறோம், ஒருத்தரை பாராட்டுறோம், உங்க மனசு ஒரு விதமா மாறும் சொன்னா நீங்க இன்னும் பூரணப்படல. ஒருவரை வாழ்த்தும் பொழுது, ஒருத்தர் உயர்த்தும் பொழுது, ஒருத்தரை முன்னிலைப்படுத்தும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ்த்த உங்கள் இருதயம் வருமானால் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள உண்டாகி கொண்டிருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவிடத்தில் இருந்தது.
இல்லைனால் மற்றவர்களுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனம் உனக்கு இல்லை என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். இதுதான் காயின் இடத்தில் இருந்தது. அதனால் அவன் என்ன அடைந்தான்? அவன் தன் சகோதரனுடைய காணிக்கை அங்கீகரித்ததை அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஆண்டவர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டார், நாளைக்கு ஏற்றுக்கொள்வாரே, ஏன் ஆண்டவரின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவரிடத்தில் அவன் கேள்வி எழுப்ப வேண்டும். ஆண்டவரிடத்தில் சண்டையிட்டு இருக்கலாம். ஆனால் எங்கே அவன் சண்டை போட்டான்? தன் சகோதரனை பகைக்க துவங்கினான். கடைசியில் என்ன முடிந்தது தெரியுமா? தன் சகோதரனை கொலை செய்து போட்டான். அவன் மேல் என்ன வந்து தெரியுமா? அவன் மேல் சாபம் வந்து அமர்ந்தது. காரணம் என்ன? நன்மை செய்துவிட்டு அதனுடைய பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை எல்லாம் இப்படித்தான் இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் நன்மை செய்து விட்டால் நன்மை செய்துவிட்டு பலனை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். அவர் தான் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆகவே நன்மை நாம் செய்துவிட்டு அந்த மனிதனிடத்தில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதனால் நம்முடைய எதிர்பார்ப்பு சரியானது அல்ல. ஆகவே நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இந்த முதல் டெஸ்டிலேயே காயின் அடிபட்டு போனான். அல்லேலூயா. உங்களுக்கு கூட அடிக்கடி இந்த டெஸ்ட் வரும். வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளைங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எல்லாம் பெற்றோர் பார்த்துட்டாங்கன்னா அடுத்த பிள்ளைக்கு கோபம் வந்துடும். வேற எங்கே வேணாம். எங்க பிள்ளைங்கள நான் நிறைய நேரங்கள் அதை பார்த்துருக்கேன். ஒரு மகளுக்கு 2 மகள், ஒரு மகளுக்கு இன்னொரு மகளுக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்கணும் இல்லையா? சில இடங்களில் கிடைக்கல, ஒருத்திக்கு சரியாயிடும், இன்னொருத்திக்கு சரியா கிடைக்காது. இல்லையா? அடுத்த ஆளுக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போனா அது சொல்லிடுவா, தெரியும் உங்களுக்கு யாருன்னு. 2வது ஆளு அவளுக்கு அவளை எடுத்தீங்களே, எனக்கு என்ன செய்யணும்? அந்த ரேட் எல்லாம் பார்ப்பாங்க. ரேட்டை பார்த்தா எனக்கு 1 2 எடுத்து கூட இப்போ அதே மாதிரி தான் கொடுக்கணும். அப்படிதான் வளர்க்குறாங்க எல்லா பெற்றோரும். அப்படி செய்யலன்னா அவங்க மனசாப்படுறாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய கற்றுக்கொள்வோம். ஏற்படுகிற அந்த மனம் நமக்கு வேண்டும். மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிற அந்த மனம் நமக்கு வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யவே வாழ்கிற அந்த மனம் நமக்கு வேண்டும். இயேசு அதை செய்தார். அல்லேலூயா. ஆகவே வேகமே என்னோட கூட வாருங்கள். வேதத்தில் வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உலகத்திலேயே சிறந்த ஒரு மருமகள் ரூத். ரூத்துடைய பெயரை நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் ரூத்தை போல ஒரு மருமகளை பார்க்கவே முடியாது. தன் மாமியார் சொன்ன அத்தனை காரியங்கள் அவர் அப்படியே கேட்டுக்கொண்டார். அவள் சொல்கிறார், நீ போய் அவர்களோடு கூட அவர்களோடு தங்கீர் என்று சொல்கிறார். அவர்களோடு அந்த களத்திலே வேலை செய்ய என்று சொல்கிறார். அந்த ராத்திரி அங்கே போய் காத்திரு என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் தன் மருமகளுக்கு சொல்கிற ஒவ்வொரு கட்டளையும் அவள் ஏற்றுக்கொண்டு பணிவிடை செய்கிறார். இந்த காலத்துல யாராவது மருமகளை பார்த்து நீ போயிட்டு அதை செய்யன்னு சொன்னா அவ்வளவுதான். அடுத்த நாள் அந்த பாட்டிமா மேல ஒரு கேஸ் போட்டுருவாங்க. நான் எப்படி வாழ்ந்தேன், என்ன போய் என்ன செய்யற, கதிர் பொறுக்க சொல்ற நீ, உடனே கேஸ் போட்டுருவாங்க. என் அருமையான தேவச்சனமே, ஆனால் இந்த ரூத் அம்மா ஒண்ணுமே சொல்ல. அல்லேலூயா. அவர் சொல்லதான் செஞ்சாங்க. பாருங்க, அவங்க நன்மையே செஞ்சுட்டு இருந்தாங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு உண்டா. அல்லேலூயா. ஆகவே செய்கை தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு என்னன்னா, நன்மை செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனா செய்ய முடியல. இதுக்கு நான் வசனம் சொல்றேங்க. ஆசை இருக்குது, ஆனா என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. வசனம் தான் தெரியும், நிறைய காரியங்களை சாட்சியெல்லாம் கேட்போம், நிறைய விஷயம்லாம் பார்ப்போம், ஆனா செய்கை தான் ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையில் செய்கை தான் முக்கியம். நான் நேற்று தினத்தில் சொன்ன உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். கற்பனைகளுக்கு முன்னும் பின்னுமா நீங்கள் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ என் கற்பனை கை கொண்டு என்னிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். அன்பு கூர்ந்தால் நான் என்ன செய்வேன், 1000 தலைமுறை மட்டும் இறங்கல் செய்வேன் சொன்னார். அன்பு கூறுவது என்றால் என்ன? அவருடைய பிரமாணத்தை கை கொள்வது, கற்பனையை கை கொள்வது. 29ஆம் வசனத்தில் திரும்ப சொல்கிறார், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் என்னாலும் எனக்கு பயந்திருக்கும்படி என் கற்பனை கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், கற்பனை கை கொள்ளணும். இன்னைக்கு நமக்கு கற்பனை தெரியாம கை கொள்ள மாட்டோம். தேவ பிள்ளைகளே, நாம் நன்மை செய்வதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு கற்பனையை நம்ம வாசிச்சாதான் தேவ அன்பு நமக்குள்ளே வரும், தேவ பயம் நமக்குள்ளே வரும், நாம் தேவனாலே இயக்கப்பட்டு செயல்படுவர்களாய் மாறுவோம். ஆகவே வசனம் தெரியாததுனாலே, சத்தியம் தெரியாததுனாலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அறியாமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது, கற்பனை என்ன சொல்கிறது, அதை கவனித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய நாட்களிலே நியாயப்பிரமாணம் கிடையாது, சுவிசேஷம் கிடையாது, எவ்விதமான உபதேசங்களும் கிடையாது. ஆனால் வாக்குறுதி மட்டும் ஆண்டவர் கொடுத்தார்.
வாக்குறுதியை நம்பினான். வேதம் மிக தெளிவா சொல்லுது ரோமரின் புத்தகத்திலே, அவன் தேவன் வாக்கு பண்ணினதை முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்தானா? அதை அவன் தழுவிக்கொண்டான், அதை பற்றி கொண்டான். அந்த விசுவாசத்தை அவன் தன் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டதனால வேதம் சொல்லுது, அது அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு என்னவா எண்ணப்பட்டதா? நீதியா எண்ணப்பட்டது. ஆகவே ஆபிரகாம் அவன் விசுவாசித்தனாலே நம் எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கு என்னவானா? தகப்பனாய் மாறினான். அப்போ தேவனுடைய வாக்கை கேட்கிறான், அதன்படி செய்கிறான். என்ன வாக்கு கேட்டான்? நீ புறப்பட்டு வான்னு சொன்னார், வரா. எங்க போறோம், ஏன் போறோம் அதெல்லாம் கேட்கல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ரூத் அப்படிதான் கீழ்ப்படிந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் செய்கைக்கு தக்க பலன் வந்தது. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கி பயந்து கற்பனைக்கு நம்ம நடுங்கி செயல்படுறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அல்லவா? நட்சத்திர திரளாக, கடற்கரை மணல் திரளாக உன் சந்ததி வரும் சொன்னார். என் அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாமை அநேக இடங்கள் ஆண்டவர் டெஸ்ட் எடுக்கிறார். அவருடைய ஏக குமாரனை பலி செலுத்த கேட்கிறார், கொடுக்க அவன் முயற்சிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய தேவ பக்தியை கண்டு அவனுக்கு வாக்குறுத்தபடியே அவனுடைய சந்ததி ஆசீர்வதித்து பலுக செய்தார், பெருக செய்தார். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். எதனால்? நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் கிடையாது. ஆபிரகாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஏராளமான வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்துக் கொண்டு அதை வைத்து ஜெபிக்கிறோம், கேலண்டர்ல அடிக்கிறோம், வீடுகளில் மாட்டி வைக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடையாது, எழுத்தின்படி நமக்கு கிடையாது. அந்த வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமின் சந்ததிக்கு, ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்த அவன் சந்ததிக்கு உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். ஆனால் அது நமக்கு எப்படி சொந்தமாகிறது? மிக தெளிவாக ரோமரில் எழுதுகிறார். அவன் விசுவாசித்து எப்படி வாக்குத்தத்தத்தை பின்பற்றி அந்த வாக்குத்தத்தத்தை தழுவிக்கொண்டு அது நீதியா எண்ணப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே வண்ணமாக ஆபிரகாம் அவனுடைய சந்ததி மட்டுமல்ல, புறஜாதியாரும் அந்த விசுவாசத்துக்குள்ளே வரும் பொழுது நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆகவே எதை வைத்து ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறுகிறோம், எதை வைத்து வாக்குத்தத்தத்தின் நன்மைகளை பெறுகிறோம், எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் என்று சொன்னால் கற்பனை கை கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சபைக்கு வருகிறதுனாலோ சபையின் காரியங்களை நாம் கை கொள்கிறதுனால அல்ல. தேவ ஜனமே, என்னுடைய வாக்குகளை, என்னுடைய கற்பனை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த நீங்கள் அதை அந்நிய காரியமா எண்ணினீர்கள். இந்த கடைசி நாட்களில் ஒன்றை கவனித்து கேளுங்கள். லாக்டவுனுக்கு பின்னாடி தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பயபக்தி இருக்குன்னு சொல்லி பார்த்தா பயபக்தி குறைவா தான் இருக்குது. இல்லையா? நிறைய பிள்ளைங்க ஆயத்த ஜெபத்துக்கு வரல. பல ரீசன் இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில இனி வரும் நாட்களில் உங்களை அதிகமாக உங்களை அர்ப்பணித்து வாழும்படி உங்கள் அன்பான தேவ ஜனமே, ஆகவே ஆபிரகாம் அவன் வாக்குறுதியை நம்பி விசுவாசித்து பயணித்தது போல இன்றைக்கு அந்த ஆபிரகாமின் வழித்தோன்றல் நாம் கிடையாது. அந்த வழியில ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கிடையாது. நாம் புறஜாதியார். ஆனால் நம்மை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். எப்படி? ஆபிரகாம் கையாண்ட அதே விசுவாசத்தை வைத்து நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாச மார்க்கத்தாராய் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எந்த அடிப்படையில் அந்த விசுவாசம் வந்தது? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களின்படி. ஹல்லேலூயா. தேவன் முன்னுரைத்திருக்கிற காரியங்களின்படியே அந்த வாக்குத்தத்தங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து நாம் பார்ப்போமானால் நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அடிப்படை என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறார், தேவன் நமக்குள்ளே செயல்படுகிறார், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மெய்யானது என்பதை விசுவாசிக்க பழக வேண்டும். ஒரு மதுபான கடையை நடத்தும்படி ஒரு அதிபர் ஒரு ஆலயத்துக்கு எதிரே மதுபான கடையை துவங்கினான். ஆலயத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஏத்துப்போமா? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா? ஆகவே அந்த மதுபான கடை அங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி சபையார் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த கடையின் மேலே மழை பெய்து கொண்டு மின்னல் தாக்கி அந்த கடை எரிந்து போனது. என்ன சொல்லியிருப்பாங்க விசுவாசிங்க? சொல்லியிருப்போம் இல்லையா? பாருங்க, இந்த செய்தியை அந்த கடைக்காரன் கேட்ட உடனே அவன் சொன்னான், இந்த ஜனங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணி என் கடை இப்படி அழிஞ்சு போனது அப்படின்னு கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டான். இப்ப விசுவாசிலாம் கூட்டு விசாரணை நடத்துறாங்க. விசாரணையில
இந்த விசுவாசிகளை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க இந்த கடை இப்படி டேமேஜ் ஆனதுக்கு நீங்க பிரேயர் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அந்த கடைக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க, நாங்க பாட்டு எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அநேக நேரங்கள் நம்ம அப்படிதான் பயப்படுறோம். சத்தியத்துக்கு நிற்காம அதுல இருந்து என்ன செய்யறாங்க, பின்வாங்கவே கூடாது. ஆமென். ஆகவே அந்த கோர்ட்ல விசாரணை நடக்குது. அவனும் கேட்கிறாரு, ஏப்பா அவங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே பண்ணலையே, நீ அவங்க மேல கேஸ் கொடுக்க இல்லையா? அவங்க ஜெபம் பண்ணி தான் அப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க, விசுவாசிகளுக்கு விசுவாசம் இருக்குதா, மதுபான கடைக்காரருக்கு விசுவாசம் இருக்குதா? அவன் அந்நியன் மதுபான கடையை வைத்திருக்க, அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, ஜெபம் அற்புதத்தை செய்து. ஆனா ஜெபித்தவங்களுக்கு தேவனுடைய வல்லமையின் மேல என்ன இல்லைங்க, விசுவாசம் இல்லை. இன்னைக்கு அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏதோ ஜெபிக்கிறோம் போகிறோம் வருகிறோம், ஆனால் தேவன் செயல்படுகிறார், அவர் வாக்குத்தத்தத்தின்படியே செயலாற்றுகிறார் என்பதை நாம் உணராமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நன்மை செய்ய சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறுக்க மாட்டீர்கள். நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று சொன்னால் நல்லதொரு அறுவடை. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மதுபான கடை வைத்திருக்கிறவங்களுக்கு தெரியுது ஜெபம் அற்புதத்தை செய்து. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படிதான் நன்றாங்க. இவங்க சர்ச்சில் இவங்க ஜெபிக்கிறதுல இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று அறிந்திருக்கிறாங்க. ஆனால் சபைக்குள்ளே வந்து பல ஆண்டுகளா இருக்கிற நாம தான் தேவனுடைய செயலை, தேவனுடைய மகத்துவத்தை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சில நேரங்களில் தியானிக்கும் போது வேதனையா இருக்கிறது, கண்ணீர் வருகிறது. ஆண்டவர் இத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தும் அவருடைய மகத்தான செயலை அனுபவிக்காமல் இருக்கிறோம். ஏன் தேவ ஜனமே? அவர் பொய்யுரையாத தேவன், அவர் என்ன சொன்னார் அப்படி செய்கிற தேவன். அப்படியானால் இன்றைக்கு என்ன நம்மோடு ஆண்டு பேசுகிறார்? நாம் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் வாசியுங்கள், வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ரோமருக்கு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நன்மை செய்கிற விருப்பம் எனக்குள் இருக்கிறது, நன்மை செய்வதோ இல்லை. நன்றாய் கவனிங்கள், விருப்பம் இருக்கிறது, செய்ய முடியல. இது ஒவ்வொரு நபர் இடத்துல இருக்கிறதுங்க. நீங்க கேளுங்க, எங்கயா அந்த ஜெபத்துக்கு வரீங்களா, இந்த மாதிரி நற்கிரியை செய்றீங்களா, அவங்கள மன்னிச்சிரீங்களா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? விருப்பம் இருக்குது பாஸ்டர், ஆனா முடியல. இது எவ்வளவு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம், பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தெளிவா சொல்கிறார். ஆகவே நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், ஏன் என்று எனக்கே சம்மதி இல்லை. நான் ஏன் விரும்பாததை செய்கிறேன்? நான் அல்ல, அதுல எஸ்கேப் ஆகிறேன், நான் அல்ல, எனக்குள்ளே ஒரு பிரமாணத்தை பார்க்கிறேன். அந்த பாவ பிரமாணம் என்னை சிறைப்படுத்துகிறது என்று சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிறது. நல்லது செய்யணும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் நன்மை செய்கிறது இல்லை. அடிக்கடி சரிந்து போகிறோம், வழுவி போகிறோம், பின்வாங்கி போகிறோம். நல்ல தீர்மானம் எடுக்கிறோம். ஒரு செய்தி கேட்டது ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த லாக்டவுன்ல அருமையான மோகன் சிலாசஸ் நடத்தின ஜபங்கள்ல ஜனங்க அந்த டிவியை கூட கட்டி பிடிச்சிட்டாங்க. அவ்வளவு கண்ணீரிட்டாங்க, போராடினாங்க, ஜெபம் பண்ணினாங்க. ஆனா மாற்றம் பெருசா இல்லையே. கொஞ்சம் ஃப்ரீ பண்ணதும் நம்ம ஃப்ரீ ஆயிடும். நன்றாக கவனிங்கள், நன்மை செய்கிறது நீங்க என்ன செய்யக்கூடாது, சோர்ந்தே போகக்கூடாது. ஆகவே பவுல் சொல்கிறார், எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படியானால் நான் எப்படி நன்மை செய்வது? நன்மை செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். வேதம் சொல்கிறது, நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், சிறைப்பட்டிருக்கிறேன், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க கூடும்? நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்கிறார். என்ன மனுஷன்? நிர்பந்தமான மனுஷன். ரெண்டு போராட்டம் நமக்குள்ள நடக்கிறது. ஒன்று செய்யணும் என்ற விருப்பம், இன்னொன்று செய்ய முடியாத நிலைமை. இந்த நிர்பந்தமான நிலைமையில் தான் நாம் அநேக நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராமல் இருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் நாம் மேன்மைப்படாத இருக்கிறோம். ஏன்? அன்றைக்கு இருந்த கொஞ்சம் கிறிஸ்தவர்களால மிகப்பெரிய எழுப்புதல் இருந்தது. இன்றைக்கு பட்டணங்கள் தோறும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எழுப்புதல் இல்லை. எழுப்புதலை பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் தனிநபருக்குள்ளே எழுச்சி இல்லை. ஒவ்வொரு தனிநபரை தொட்டு பாருங்கள். இன்றைக்கு நாம் ஜெபித்தோமா, வேதம் வாசித்தோமா, நற்கிரிகளை செய்தோமா, ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய பங்களிப்பு இருக்கிறதா, நாம் எவ்விதமாய் தேவனை குறித்து சாட்சி கூறுகிறோம்? ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்லாமலேயே நாம் வெறும் ஜபங்களை செய்கிறோம். எழுப்புதல் கூட்டங்களுக்கு போகிறோம், எழுப்புதல் வரணும் வரணும்னு ஜெபிக்கிறோம்.
சீன தேசத்திலிருந்து வந்த ஒரு மிஷினரி சொன்னார். சென்னையில அந்த மிஷினரி வந்து ஒரு போதகர், கடுமையான பாடுகளை வேதனை சகித்தவர். சென்னையில வந்தவர் சொன்னார், சீன தேசத்தில் நடக்கிற கொடுமைகள், அங்கு நடக்கிறது ஒரு அங்கு தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யும்போது அவர்கள் குடும்பமாய் பிடித்தவரை சிறைப்படுத்துகிற காரியங்கள்லாம் நடக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வடகொரியாவுக்கு ஒரு ஊழியத்துக்கு சென்றார். வடகொரியா உங்களுக்கு தெரியும், முழுமையான கம்யூனிஸ்ட் நாடு. அந்த வடகொரியா அதிபர்னாலே பயமா இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு தோற்றம், அப்படி ஒரு காரியங்களை நம்ம கேட்கிறோம். இந்த வடகொரியா அதிபர் அங்க இருக்கிற அந்த இடத்துல இப்பொழுது ரிவைவல் இருக்கிறதா? அல்லேலூயா. ரகசியமாய் தேவனை ஆராதிக்கிற மக்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்களாம். அங்க கண்டுபிடித்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? சிறையில போட்டு விடுவார்கள். அங்கு ஆண்டவரை பற்றி தொழுது கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல ஜனங்கள் ஆவல் அவர்களுக்குள்ளே பொங்கி ரகசியமாக அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் அவர்கள் தனியாக தேவனை தேட ஆரம்பிச்சாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. ஜீவனுள்ள தேவன் அவர்களுக்கு செய்த தியாகத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எப்படி புரிந்து கொண்டு அவர்கள் ரகசிய அறைகளை ஜெபிக்க துவங்கி இருக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தானா இது நடக்கிறது. பொது கூட்டத்தில் அல்ல, ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தோ, ஒரு மீட்டிங்கை பார்த்தோ, ஒரு பெரிய அறைகோலை கேட்டோ அல்ல. அவர்களுக்குள்ள இந்த ரிவைவல் ஏற்பட காரணம் என்னன்னா ஒரே ஒரு ரீசன். என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் எழுப்புதல் வருதுன்னு சொல்லுகிறோம், நம்மள எழுப்புதல் ஜெபம் பண்ணுகிறோம், வரல. ஏன்? தனி ஒரு நபருக்குள்ள எழுப்புதல் வராமல் தேசத்துக்குள்ள வரவே வராது. உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா தான் வருவீங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா தான் நீங்க வரீங்க, அல்லது ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு மெசேஜ் அனுப்பினா தான் என்ன செய்வீங்க? வரலீங்க. பாஸ்டர் அனுப்புறனா வெள்ளிக்கிழமை நீங்க மெசேஜ் அனுப்பல, பாஸ்டிங் பேர் அப்ப இல்லைன்னு நினைச்சேன் பாஸ்டர், லீவ் விட்டாரா பாஸ்டர்? நம்ம இப்படிதான் இருக்கிறோம். நம்மளை தள்ளி தள்ளி விடணும். நம்ம எழுப்புதல் இப்படி. எழுப்புதல் என்பது பொருள் அது கிடையாது. உங்களுக்குள்ளே எழுச்சி வந்து அடக்க முடியாமல், தடுக்க முடியாமல் தேவனுக்கு என்று வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகள், இது யாருமே சொல்ல முடியாது. அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க நற்செய்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள், மற்றவர்களுக்கு தேவனை அறிவிப்பார்கள், அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்து விடுவார்கள். இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கு. அதுதான் எழுப்புதல். அதனால யாருன்னா எதுனா கதை சொன்னா அதை கேட்டிருக்காதீங்க. எழுப்புதல் வரணும்னா எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், வெளியே இருக்கிற ஜனங்கள் அல்ல, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், பொல்லாத வழி விட்டு திரும்பணும். யாருங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்து திருப்பதி எடுக்கிற, சபையில் அங்கமா இருக்கிற, அந்நிய பாஷை பேசுகிற உங்களை பார்த்தா சொல்றேன். பொல்லாத வழியை விட்டு திரும்பினார், அப்பொழுது தேசத்துக்கு சேமம் வரும். அப்ப நாம தான் திருந்தணும் இல்லையா? திருத்தி என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஒரு விளக்கு எரியணும்னா திரி, எண்ணெய், திரி, தீ, இது மூன்று சேர்ந்தாதான் ஒரு விளக்கு எரியும் இல்லையா? எண்ணெய்னா என்னங்க? எண்ணெய் திருத்தி கொண்டால் விளக்கு எரியும், கிறிஸ்து வெளிப்படுவார். ஆக எண்ணெய் திருத்தி அதை சேர்த்து படிக்கணும். அப்பதான் எண்ணெய் திருத்தினாதான் எழுப்புதல் வரும். நான் மாறினாதான் தேசம் மாறும், சமுதாயம் மாறும், குடும்ப சூழ்நிலை மாறும். இன்னைக்கு எத்தனை பேர் கற்பனையை கை கொள்றோம்? எவ்வளவு கற்பனைகள் நமக்கு தெரியல இல்லையா? எவ்வளவு கற்பனைகள் தெரியல. கற்பனை நாம் கை கொண்டு வாழ்வதற்கு கர்த்தர் சமயம் கொடுத்திருக்கிறார். கடந்து போன நாட்களே, கடந்து போன ஒரு கடுமையான நாட்களே உனக்கு அந்த வைரஸ் தொற்றாதபடி தேவன் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். உன்னை உன் குடும்பத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். நீ ஜீவனோடு இருப்பது எதற்கு தெரியுமா? தாவீது அது அழகா சொல்றார். நான் ஜீவனோடு இருந்து என்ன சொல்றாங்க? உம்முடைய புண்ணியங்களை அறிவிப்பேன் சொல்றார். அல்லேலூயா. நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய புண்ணியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்காக எழுவோம். அந்த மிஷனரி சொன்னார், என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த வடகொரியா தேசத்துல அவங்களுக்கு பைபிள் கிடையாது. என்ன கிடையாதுங்க? உங்ககிட்ட பைபிள் இருக்குதா? 2-3 பைபிள் வச்சிருக்கவங்க கை தூக்குங்க. உங்க வீட்டுல நிறைய பேர் போய் சொல்லி, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல 2-3 பைபிள் இருக்காதா? எல்லா பேரும் கை தூக்கி தான் ஆகணும். ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சிருப்பீங்க இல்லையா? தூக்குங்க கைய. ஆனா கொரியால அங்க இருக்கிறவங்களுக்கு பைபிளை உள்ள கொண்டு போக முடியாது. பைபிள் எப்படியே கிடைக்கிற ஒரு சில பைபிளை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பைபிளை தாளா பிரிச்சு அந்த தாளை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க.
அவங்க படிச்சுட்டு இன்னொருத்தர் திருப்பி கொடுப்பாங்க. அந்த கதை, அந்த சம்பவம் முடிஞ்சே இருக்காது. அதோட முடிவு என்னன்னு தெரியாது. ஆனா வேதாகமத்துடைய பகுதிகளை எடுத்து வைத்து வாசித்து வாசித்து கர்த்தருக்குள்ள வைராக்கியமாய் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார்களே. இந்த செய்தியை கேட்கும் போது இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா? எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனையோ விதவிதமான வேதாகமத்தை வைத்திருக்கிறோம். ஆனா வேதத்தை வாசிக்கிறதுல, அதை கை கொள்றதுல, கற்பனைப்படி நடக்கிறதுல எவ்வளவு பெரிய தவறு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. விரும்புகிறோம், ஆனால் செய்ய முடியவில்லை. ஆனால் செய்ய வைக்கிறவர் ஒருவர் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அவருடைய கற்பனைப்படி நடக்க வைக்கிற தேவன் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அருமையான தேவஜனமே, முதலாவது, நீங்கள் நன்மை செய்ய உங்களால் முடியவில்லை என்று சொன்னால், நிர்பந்தமான மனிதன் யார் என்னை விடுவிக்க கூடும் என்று நீங்கள் சொன்னால், குமாரன் விடுவித்தால் நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. தேவகுமாரனாகிய இயேசுவை குறித்து வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் புத்தகம் 10:38 இவ்வாறு வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். என்ன செய்தாருங்க? இயேசு என்ன செய்தாருங்க? அவர் வாழ்நாள் முழுவதும் அதான் செஞ்சாருங்க. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நன்மை செய்ய பழகுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. தீங்கு செய்வோருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்கள். எதுவரைக்கும்? சாகும் வரைக்கும் நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நன்மை செஞ்சார். விருப்பம் இருக்குது, செய்ய முடியல சொன்னா உங்களை செய்ய வைப்பார். நன்மை செய்ய வைக்கிறவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவே நன்மை செய்வதற்கு தேவன் ஒன்றை செய்தார். அந்த வசனத்தை வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப எது செய்ய வைக்கங்க? செய்ய முடியாதது செய்ய வைப்பதற்கு தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த பரிசுத்த ஆவியை யாரோ ஒரு ஆவியில நிறைவதை வேடிக்கை பார்க்கல. நன்மை செய்ய உன்னை தூண்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நலமான பாதையில உன்னை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். வந்து சகல சத்தியத்திற்குள் உன்னை வழி நடத்துவார். பாவம் எது, நீதி எது என்று உணர்த்துவார். உன்னை சரியான பாதையில் நடத்துவார். உன் பலவீனத்தில் உனக்கு பலன் செய்வார். நீ ஜெபிக்க முடியாத போது உனக்காக வேண்டுதல் செய்வார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற நோக்கமே என்னன்னா, நீங்க பலவீனமா இருக்கிறீங்க. மனிதன் பலவீனமா இருந்த போது இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் வந்த பின்பு நாம் பலவீனரா இருக்கிறோம். அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள், இப்பொழுது பலன் வரும், அது உன்னதத்திலிருந்து வரும், அந்த பலனை தரிப்பிக்கும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் சொன்னாரே. ஆகவே நாம் காத்திருப்போமானால் உன்னத பலன் வரும். நாம் சாட்சிகளாய் மாறுவோம். அல்லேலூயா. நன்மை செய்கிறவர்களாய், நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். ஒவ்வொரு நபரும் நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கிறிஸ்துவ பரவும், கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வளரும். இன்னைக்கு நாம் கற்பனை அறியாதனால தான் நம்ம நன்மை செய்யாது இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் அநேக வசனங்களை உங்களுக்கு சொல்ல. நீதிமொழிகள் புத்தகம் 3:27 இவ்வாறு சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது. ஆமா, சிலர்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு நன்மை மற்றவரிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார்கள். அவர்களுக்கு நன்மை கிடைத்த உடனே, நிறைவாய் கிடைத்த உடனே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே மற்றவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் பெறணும். ஆலோசனையோ, ஜபமோ, பணமோ, உதவியோ, ஏதாவது ஒன்று மற்றவிடத்திலிருந்தே பெறுகிற ஒரு அனுபவம் உடையவர்கள். அருமையான தேவஜனமே, நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நன்மை செய்யும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்ய என்ன செய்யாதே. யாருக்கு செய்யணுமோ அதை செய்கிறவர்களுக்கு நீ செய்வதை தவறாமல் செய்துவிடு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெற்றோருக்கு நன்மை செய்கிறது இல்லை. அல்லேலூயா. கற்பனை பொருள் என்ன? உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அவர் முதிர் வயது நாட்களில் நீங்க அதிகமா அவங்களை நேசிக்கணும், கனப்படுத்தணும். அதுதான் உன் வாழ்க்கை நீடித்திருக்க செய்யும். நீ நல்லா இருப்பேன்னு பைபிள் சொல்கிறது. இந்த கற்பனை யார் கவனிக்கிறா? இன்னைக்கு ஜபம் பெருசா பண்ணுவோம், ஆனா பெற்றோரை கவனித்துக் கொள்ள வேண்டும். அருமையான தேவ ஜனமே, ஆகவேதான் சொல்ல, உனக்கு திராணி இருக்கும்போது அதை செஞ்சிரு. யாருக்கு எதை செய்யணுமோ அந்த கடமைகளை நீ செய்ய தவறுவாய் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை இழந்து போவாய். ஏற்ற காலத்திலே நீ சிறப்பான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீ அறுக்க வேண்டுமானால் நீ விதைக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நீ விதைக்க வேண்டிய அநேக காரியங்களை நீ விதைத்தால் தான் அறுக்க வேண்டிய நன்மை நாம் அறுக்க முடியும். நேற்று தினத்தில் கூட சொன்னேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து
சாகாவிட்டால் அது தனித்தே இருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலன் தரும் என்ற அருமையான அந்த வசனத்தின் விளக்கத்தை உங்களுக்கு சொன்னேன். நான் ஒவ்வொருத்தரும் சாகணும். என்ன பாஸ்டர், ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு சாகுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க சாகணும்னு சொல்லி. சாவது என்பது உங்கள் எழுத்தின்படி அல்ல. நான் சொல்லுகிற சாவு உங்களுடைய சுயத்தை சாகடிக்க வேண்டும். அல்லேலூயா. செல்ஃபிஷ் சாகடிக்கணும். உங்கள்கிட்ட ரெண்டு இருக்குது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. உங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க, நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இப்படித்தான் இந்த காரியங்கள் நடக்க வேண்டும். வேதாகமத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொன்னார், அதை நான் பின்பு உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்மை செய்தவர்கள் நன்மை செய்யாத போனவர்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு செய்தியில் நான் பேச இருக்கிறேன். முதலாவது இந்த இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். நன்மை செய்ய திராணியை கர்த்தர் கொடுக்கும் போது உடனே செஞ்சிருங்க. அப்பதான் கர்த்தர் உனக்காக இன்னொரு வழியை திறப்பார். அல்லேலூயா. உனக்குரியதெல்லாம் உனக்குரியதல்ல, தேவன் உனக்கு கொடுக்கிறது அதே ஆத்துமாக்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் உரியதா இருக்கிறது என்று தாவீது தன் சங்கீதங்களை சொல்கிறார். எனக்குரியதல்ல, என்னால் இயன்ற மட்டும் நன்மை செய்வோம். நன்மை செய்து நாம் அறிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நபரும் எனக்கு செய்ய ஒண்ணு இல்லையான்னு சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட எது இருக்குது அதை செய். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மனிதன் உயிரோடு இருக்கையில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 ஆசீர்வாதங்கள், 2 காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன எப்படி இருக்கணுங்க? இரண்டாவது என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். இது அல்லாமல் வேற ஒன்றும் மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை. அதுல ஒன்றை தான் நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஒன்று நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. நீங்கள் சாகு வரைக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்க. நன்மை செய்வது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நீங்க யாருக்கும் நன்மை செய்றீங்க, அவங்க திரும்ப செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அது சரியான பார்வை அல்ல. நீங்கள் செய்து விடுங்கள். ஆனால் பலன் எங்க வருங்க? பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. தேவன் வேற ஒரு வழியா உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். இந்த அனுபவம் நிறைய பிள்ளைகளுக்கு இல்ல. அவங்க வசனங்களை கவனிக்கிறது இல்லை. ஆண்டவரை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்றார், நீ என்னிடமாய் திரும்புங்கள். எதை செஞ்சு திரும்ப சொல்றாருங்க? ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க, ஒரு ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளை சேர்க்க போறீங்க. என் பிள்ளைய சேர்த்துங்க, வா பிள்ளை வா உட்காந்துங்கன்னு சொல்லுவாங்களா? என்னென்ன கொண்டு போனாங்க? பர்த் சர்டிபிகேட் கொண்டு போனோம், வருமான வரி சான்றிதழ் கொண்டு போனோம், ஜாதி சான்றிதழ் கொண்டு போனோம், அவன் எங்க படிச்சா அது ஏற்கனவே படிச்ச டிசி கொண்டு போனோம். இது எல்லாவற்றையும் கொண்டு போனாதான் வேலையானாலும் சரி, பள்ளியிலே சேர்ப்பதாலும் சரி, எல்லா விதமான காரியத்தோடு கூட அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி நீங்க கொடுத்து கையொப்பம் போட்டு கொடுக்கணும். அப்பதான் அவங்க ஏத்துப்பாங்க. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வாங்க, என் வசனத்தை கொண்டு என்னிடத்துல திரும்புங்கன்னு சொல்றாரு. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் கிட்ட போகிற தேவ பிள்ளைகள் வசனத்தை எடுத்துட்டு போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்கப்பா, இந்த வசனத்தின்படி நான் வரேன்னு கேட்டு பாருங்களேன். அவர் பொய்யுரையாத தேவன், அவர் வாக்குரைத்த தேவன். அந்த வார்த்தையை வைத்து நீங்க அவரிடத்துல வரும்போது உடனே பதில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, என் முற்பிதாக்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். இப்படி எல்லாம் அவர் போராடி ஜெபிக்கிறார். 21 days பிரேயர் பண்றார். ஆனா கடைசி நாள்ல தேவதூதன் வந்து அவர்கிட்ட பேசுறார். என்ன பேசுறா தெரியும்? வந்ததுமே, பிரியமானவனே, உன் ஜெபம் முதல் நாளே கேட்கப்பட்டது. 21 நாள் தேவையில்லை, முதல் நாளே கேட்டார். ஏன்னா அந்த ஜெபத்துல அவ்வளவு அர்த்த புஷ்டி இருந்தது. நம்ம அப்படி சொல்லவும் மாட்டோம். சிலர் தன்னுடைய குறைவை கூட ஒத்துக்க மாட்டாங்க ஜெபத்துல. உங்கள் ஜெபங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவ ஜனமே. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், வேதம் இங்கே சொல்லுகிறது, உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் அவனுக்கு 2 விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சந்தோஷமா இருக்கணும், நன்மையா இருக்கணும். அல்லேலூயா. மணமகள் மன்றம் சொல்லி ஒன்று இருக்குது சென்னையில். அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருப்பாங்க. வாய் விட்டு சிரித்தால், ஆமா, அதனால போய் 6 மாதத்துல சிரிச்சீங்கன்னா உங்களை வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? மனசுல இருந்து வரணும். அது மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே சிலர்லாம் அப்படியே ஒரு போக்குக்காக சிரிப்பாங்க, செயற்கையான ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. உங்க ரியாலிட்டி உங்க மனசுல தான் இருக்குதுங்க. உங்க மனதில இருந்து நீங்க எடுக்கணுங்க. தேவ ஜனமே, நீங்க மகிழ்ச்சியா இருங்க. இந்த உலகத்துல ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. வரும்போது கொண்டு
வந்ததில்லை, நீ போகும்போதும் கொண்டு போவதில்லை. எப்படி உலகில் நீ வந்தாயோ நண்பா, அப்படியே மண்ணுக்கு நீ போவாய். வரும்போது நம்ம கொண்டு வரல, போகும்போது கொண்டு போவதில்லை. வாழ்கிறது கொஞ்ச நாட்கள், சந்தோஷமா வாழ்வோம், நன்மை செய்து சாவோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. நான் சொல்லுவேன், பைபிள் அதுதான் சொல்லுகிறது. நன்மை செய்கிற விருப்பம் இருக்குதான, செய்ய முடியல. ஆனா நன்மை செய்த ஆண்டவர் உனக்குள்ளே வருவார். நன்மை செய்ய தூண்டுகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருவார், நன்மை செய்ய வைப்பார். வாழ்நாளெல்லாம் நீங்க நன்மை செய்ய போறீங்க. உங்களுடைய நற்செயல் கிறிஸ்துவத்தை, கிறிஸ்து இயேசுவை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தும். அல்லேலூயா. நீங்கள் விதைப்பும் அறுப்பும் என்கிற இந்த செயலை பார்க்க போறீங்க. நீங்க நன்மை செஞ்சு இங்க விதைங்க, அது பலன் வரும். விவசாயி விதைச்சிட்டு என்ன செய்வாருங்க? காத்திருப்பார். ஒரு நாள் அது முளைத்து எழும்பும். அது முளைத்தெழுந்த உடனே சில நாள் பின்பு எந்த தானியத்தை விதைத்தாரோ ஒன்றுதான் விதைச்சாரு, 100 அறுவடை செய்வார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய மகத்தான செயல். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, நாம் கோதுமை மணியை போல சாக ஒப்பு கொடுப்போம், நன்மையை விதைப்போம், தீமையை நாம் அறுக்க மாட்டோம். அதற்கு மாறாக சிறப்பான ஆசீர்வாதங்களை அறுவடை நாம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதிருக்க பாருங்கள், தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். இதுதான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தார். வேகமாக நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்மை செய்ய நாம் பழகுவோம். நன்மை செய்கிறத சோர்ந்து போகாதிருப்போம். ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு கமாண்டர், ஒரு அதிகாரி அந்த நாட்களிலே கிறிஸ்துவத்தை மறுதலிக்க சொல்லி எத்தனையோ பேரை கொன்று குவித்தார்கள். அப்படி ஒரு பிள்ளை, ஒரு சிறு பிள்ளைக்கு முன்பாக தன் தாயை அந்த ராணுவ அதிகாரி கொலை செய்து போட்டார். அந்த தாய் அந்த குழந்தைக்கு முன்பாக துடி துடித்து மரித்து போனாங்க. அந்த பிள்ளை மனசுல என்ன இருக்கும்? கசப்பு நிறைஞ்சிருந்தது. அந்த ராணுவ அதிகாரியின் மேல் அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறுப்பு இருந்தது. ஒரு நாள் இந்த பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவருக்கு முழு மனதை தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சத்தியங்களை வாசிக்க ஆரம்பித்தார். சத்தியம் அவளுக்குள்ள போச்சு, அவள் வாழ்க்கை மாறியது. ஒரு நாள் ஒரு பூச்செண்டை கொண்டு சென்று அந்த ராணுவ அதிகாரியின் அறைக்கு போனாள். பூச்செண்டை கொடுத்தாள். அந்த அதிகாரி பார்த்தீங்க, ஐயா நான் யார் தெரிகிறதா? சொன்னா, எனக்கு தெரியவில்லை, எனக்காக பூச்செண்டை கொடுக்கிறார், நீங்க நன்றாக இருக்க வேண்டும், உங்களை நான் மனசார வாழ்த்துகிறேன். உங்க மேல எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு, என்னை யாருன்னு உங்களுக்கு சரியா தெரியல, என் தாயை நீங்க கொண்டீங்க, நான் அதை கண்ணெதிரே கண்டேன், உங்க மேல பயங்கர வெறுப்பு எனக்கு இருந்துச்சு, ஆனா உனக்கு உங்களுக்கு பூச்செண்டு கொடுக்கிறேன், உங்களை மனசார மன்னிக்கிறேன். என் இயேசு, என் ஆண்டவர் மன்னிக்கிறவர், மன்னிக்கிற தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார், உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி அவர் பூச்செண்டை கொடுக்கும்போது அந்த அதிகாரி அவன் இருதயம் நொறுங்கி அவன் கண்ணீரிட்டான். ஆண்டவர் இயேசுவை பின்னால் அவன் அறிந்து கொண்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதுதான் நற்கிரியை. நம்ம கொடுப்போமா? நம்ம அப்படி திரும்பிட்டு போனா நாமளும் இப்படி திரும்பிட்டு போவோம். இந்த காலத்துல சொன்னாங்க, போதகர் சொன்னாரு, அப்பெல்லாம் கொடை வச்சிருப்பான் இல்லையா, அங்கே வரும்போதே ஒரு கொடை அப்படி மறைச்சு இப்படி போயிட்டான். நற்கிரியை செய்வோம். துர்க்கிரியைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். நீ நல்ல அறுவடை நீ பெறப்போகிறாய். இத்தனை வருடங்கள் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தும் அந்த அறுவடை, அந்த மேன்மை அடையாதிருக்க காரணத்தை கர்த்தர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நற்கிரியை செய்யவில்லை, தீமைக்கு தீமை செய்கிற ஒரு நபராய் இருக்கிறார். நீ நன்மை செய்ய பழகு, உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலவெளியில் நாம் நன்மை செய்வதற்கு நம்மை முற்றிலுமாக விட்டுக் கொடுப்போம். தேவன் தாமே அவிதமான கிருபைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும். சிறு சிறு வேதாகம பகுதிகளை அவர்கள் வாசிக்க வாசிக்க வைராக்கியம் ஏற்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே வைராக்கியமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எழுப்புதல் வருகிறது. உங்கள் வீடுகளில் 2-3 வேதாகத்தை வைத்திருக்கிற நீங்கள் நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீ பைபிளை வாசித்துக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீங்க குணம் மாறும். உங்களை உபாசத்துக்குள்ள கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. என்னம்மா நவனிதம் கூப்பிடணுமா? ஆட்டோமேட்டிக்கா நவனிதம் இங்க வந்து உட்காரணும். நான் யாருன்னா அப்படி சொல்லும் போது நீங்க வருத்தப்படக்கூடாது, அது எல்லாருக்கும் தான். அல்லேலூயா. நீங்க வந்து உட்காரீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள அந்த பாரம், அந்த தாகம்,
அது பற்றி பிடிக்கணும். அது எப்போ நடக்கிறதோ அதுதான் எழுப்புதல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிங்க. கர்த்தர் ஏராளமான வேதத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு காலம் நீடிக்கும் சொல்ல முடியாது. இன்றே ரட்சணை நாள், இன்றே அனுக்கிரக காலம் என்பது போல இப்பொழுது தேவ வசனத்தை தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள், வசனத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், வசனத்தை மனனம் செய்து கொள்ளுங்க. உங்க மனசுக்குள்ள வசனத்துல நிறைச்சு கொள்ளுங்க. கற்பனைக்கு பயந்து நடுங்குங்க. கற்பனைக்கு நடுகிறேன் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. கற்பனை விட்டு விலகாதிருங்க. கற்பனைகளை கண்ணோக்கி பாருங்க. அதன்படி வாழவங்களை விட்டு கொடுங்க. நன்மை செய்வதற்கு கர்த்தர் உங்களை படைக்க வைப்பார். நற்கிரியை செய்கிற மக்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் உன்னிலிருந்து கிறிஸ்துவ வெளிப்படும். உன்னிலிருந்து தேவன் மகிமைப்படுவார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தான் அருமையான தேவ ஜனமே, இந்த காலவேளை கர்த்தர் சொல்றார், நீங்க சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்க. நன்மை செய்த நிறைய பேர் நன்மை செய்யாமல் விட்டுட்டாங்க, சிலர் நன்மை செய்தாங்க. தேவனுடைய வாக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆதியாகமம் 32:9-12 வசனங்கள்ல நான் உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் இதெல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இருக்காது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37:27 சொல்லுகிறது, நீ தீமையை விட்டு விலகி நன்மையை செய் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 53:1-14 சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லையா. எல்லாரும் தீமை செய்வதற்கு தான் விரைந்தோடுறாங்க. நீதிமொழியில் சொல்லப்படுது, தீமை செய்வதற்கு விரைந்தோடும் கால். நன்மை செய்யறதுக்கு நம்ம வேகமா போக மாட்டோம். தீமை செய்யணும் அவ்வளவு வேகமா போகும். சில நேரங்களை பார்ப்பேன், இந்த சாராய கடைக்கு நேரம் சில வேகமா அடிச்சுட்டு போவாங்க. முன்னாடி யார் வரது கூட தெரியாது. தீமைக்கு அவ்வளவு வேகம் காட்டுவார்கள். எனக்கு அருமையான தேவச்சன வேதம் இப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆதியாகமம் 45:18-44 இந்த வசனங்களை வாசிக்கிறோம். நான் நன்மை தருவேன், நீங்கள் நன்மையை விட்டு தீமை செய்தீர்கள் என்று யோசேப்பு சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே யோசேப்பு சொல்றான், நீங்க தீமை செய்தீங்க, ஆனால் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், இந்த தேசத்துக்குள்ள வந்துருங்கன்னு சொல்றான். காரணம் என்ன? கற்பனைக்கு நடுங்குகிற பிள்ளைகள் தீமைக்கு தீமை செய்ய மாட்டாங்க, நன்மை செய்வாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு யாருன்னா தீமை செஞ்சிருந்தா மனசார மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. பூச்செட்டு கொடுத்த அந்த குழந்தை போல நீங்கள் கிறிஸ்துவுடைய அன்பை தரித்து கொண்டவர்களாக நன்மை செய்ய பழகுங்க. உங்களுக்கு அதிக தீமை செய்வதற்கு நீங்க நிறைய அதிகமான நன்மை செஞ்சு பாருங்களேன், ஒரு மாற்றம் நிகழும். அல்லேலூயா, ஒரு மாற்றம் நிகழும். நிச்சயமாக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதாகமத்தில் சத்துருக்களை கூட ஆண்டவர் இணங்க வைத்தார் இல்லையா? வேதாந்தத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 26-29 ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு எதிராக கேராரின் மக்கள் அவனுக்கு தீமை செஞ்சாங்க. அவன் தோண்டின துறவுகள் எல்லாம் மண்ணு போட்டாங்க, கெடுத்து போட்டாங்க. ஆனாலும் ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு மனுஷன். தியானம், மெடிடேஷன், தேவ காரியங்களை தியானித்தான். முன்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை தியானித்தான். அன்னைக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, வேத புத்தகம் கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் அவனுடைய மெடிடேஷன் முழுவதும் தேவனை குறித்திருந்தது. தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்கிற அந்த தியானிக்கிற ஒரு மனிதனா இருந்தான். ஆனால் தான் விதைச்சான், 100 மடங்கு பலன் கண்டான். அருமையான தேவ ஜனமே, அவன் துறவில மண் போட்டார்கள். ஆனால் ஈசாக்கு அதை எதிர்த்து போராடி, ஏன் மண் போட்டீங்க சண்டை போடல. ஏன்னா அவன் சத்தியத்தை அறிந்தவன். அவன் பாட்டு அடுத்த துறவு தோண்டினான். அவன் செயல்பட்டு கொண்டே இருந்தான். அவர்கள் மண் போட்டு கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு நாள் மண் போடுவாங்க? ஒரு நாள் வந்தது, ஏசேக்கு, சித்தனா போன்ற இடங்கள்லாம் மண் போட்டாங்க. ரெகபோத் என்ற இடத்துக்கு வந்தபோது அவர்கள் மண் போடவில்லை, கர்த்தர் அதை மாற்றினார். ஹல்லேலூயா, கர்த்தர் அதை மாற்றினார். என் அருமையான தேவ ஜனமே, அந்த கேராரின் மக்கள் ஈசாக்கு இடத்துல வந்து பேசுகிறார்கள். ஈசாக்கு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னுடைய சத்துருக்கள் உன் ஆண்டவர் யார் என்று அவங்க சாட்சி கொடுப்பாங்க. தரி ராஜா சொன்ன, தானியேல் நீ ஆராதிக்கிற தேவனே, தேவர்களெல்லாம் தேவன் சொன்னான். தானியேல் சொல்லிக் கொடுக்கவில்லை, தானியேல் வாழ்ந்து காட்டினான். தரியோ அதை அறிக்கையிட்டான். அதை அவன் மட்டும் சொல்லவில்லை, அந்த தேசத்திற்கே என்ன செய்தாங்க? அதை அறிக்கையிட்டான். தானியேலின் தேவன் தான் தேவன் என்று. இப்ப கேராரி மக்கள் ஈசாக்கு இடத்துல வராங்க. ஈசாக்கு, உன்னுடைய ஆண்டவர் நோடு இருக்கிறார். ஏன்னா இந்த நிலத்துல நாங்க விதைச்சா ஒண்ணும் நடக்கல, நாங்க துறவு வெட்டினா தண்ணி கிடைக்கல, நீ மட்டும் தான் அதை செஞ்சுதான் உனக்கு இதெல்லாம் நடக்குது. வேதம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன்? பத்தியா, ஜபம் பண்ணன்றீங்க பத்தியா? இந்த ஜபம் ஒன்று பிடிச்சிக்கிறப்போ இன்னைக்கு வந்து இந்த வர்ஷிப் ஜபம் இது மட்டும் போதுங்க. பிரமாணத்துக்கு பயந்து வாழ்கிற, கற்பனையை கை கொள்கிற, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியம் போய்விட்டது. தயவு கூர்ந்து
சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வேதம் எப்படி சொல்லுகிறோ அதன்படி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண தகுதி இருந்தா அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. முதலாவது உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஈவான்ஸ் ராபர்ட் என்பவர் வேல்ஸ் தேசத்தில் எழுப்பதற்காக 13 வருடங்கள் ஜெபித்தார். எத்தனை வருஷங்க? 11 வருஷம் ஜெபித்தார். எழுப்புதல் உடனே வராதுங்க. 13 வருடங்களுக்கு பின்பு அந்த இளம் வாலிபன் ஈவான்ஸ் ராபர்ட் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாள் கேட்டார். இந்த கடைசி நாள் வந்தது. 13ஆம் ஆண்டு வந்தது. அவனை கூப்பிட்டாரு, ராபர்ட், ஈவான் உபவாசித்து மெலிந்து போனான், ஜெபித்து கொண்டே இருக்கிறான், எங்க தேசத்துல ரிவைவல் வரணும்னு சொல்லி. அவங்க இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, இன்னைக்கு பரிசுத்த ஆவியை தேவன் ஒரு நாள் பொழிந்தருள்வார், நீ வா போலான்னு சொல்லி அவர் கூட்டு போறாங்க. அன்றைக்கு பரிசுத்த ஆவியர் ஊற்றப்பட்டார். வேல்ஸ் தேசத்துல மிகப்பெரிய எழுப்புதல் வந்தது. அங்க இருக்கிற ஸ்டேடியம் எல்லாம் நிறைந்து வழிந்தது. அந்த ஆடிட்டோரியத்தை முழுவதும், அந்த ஸ்டேடியம் முழுவதும் ஜனங்களால் நிறைந்து, அதற்கு மேற்பட்ட ஜனங்கள் வெளியே அந்த ஸ்டேடியத்தை சுற்றிலும் ஒரு பேரணி நடத்தும் அளவுக்கு ஒரு மாற்றம் வந்தது. ஈவான் ராபர்ட் உடைய ஜெபம். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்கள் வேதவசன அடிப்படையில் காரியங்களை செய்யணும். ஆகவே தான் நான் இந்த காலவேளைகளோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த ஈசாக்கு கற்பனையை தேவனுடைய அந்த வாக்குறுதியின் மேல் நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான். அதனாலதான் அவன் சொன்னாங்க, உங்கள் தேவன் தான் தேவன் என்று சொல்லி மண் போடுவதை நிறுத்திவிட்டு அவனோட சமாதானமானார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, ஈசாக்கு இனிமேல் தீமை நாங்கள் செய்ய மாட்டோம், உனக்கு நன்மை மட்டுமே செய்வோம் என்று சொன்னார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய சத்துருக்களையும் பணிய வைப்பார் ஆண்டவர். நாம் நன்மை செய்ய பழகுவோமானால் தீமை செய்பவரையும் நமக்கு நன்மை செய்வதாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. இந்த ரகசியம் நமக்கு புரியவில்லை. இந்த ரகசியம் நமக்கு புரியவில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாசித்து பாருங்கள். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 24, 29 வசனங்களிலே யாக்கோபுடைய மாமனார் லாபான் என்பவன் யாக்கோபை துரத்தி கொண்டு வருகிறான். ஏராளமான ஆஸ்திகளோடு கூட யாக்கோபு புறப்பட்டு வருகிறான். ஒன்றுமில்லாமல் போனான். நான் இந்த கோலும் தடியுமாய் இந்த துறையை கடந்தேன், ஆனால் இப்பொழுது 2 பரிவாரங்கள் உடையவனான் என்று சொல்கிறான். காரணம், அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். தேவன் அவன் தொட்ட காரியங்களை ஆசீர்வதிக்க துவங்கினார். யோசேப்பு தொட்ட காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க துவங்கினார். ஆமென். தாவீது எங்க யுத்தத்துக்கு போனால் அவன் காரியங்கள் ஜெயமாய் இருந்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கு கற்பனைகளை அவர்கள் கை கொண்டு கருத்தாய் ஜெபித்த போது ஆண்டவர் உடனுக்குடன் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு நாம பைபிளை வச்சிருக்கிறோம், ஆனா பைபிள் இருக்கிற வசனத்தின்படி வாழாமலே ஜெபம் மட்டும் பண்றோம். அதனாலதான் கேட்கப்படலை. ஏராளமாய் விதைக்கிறோம், அறுக்க முடியல. ஏன்? கல்லு மேல விதைக்கிறோம், முள்ளு மேல விதைக்கிறோம், வழியில விதைக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பண்படுத்தப்பட்ட நிலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் விட்டுக் கொடுக்கிறதில்லை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பாருங்கள். இந்த லாபானோட ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. லாபான் அவனை துரத்திக்கிட்டு வரான், அவனை விடக்கூடாது. என் சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், பின்தொடர்ந்தே வருகிறான். யார் அவர்கள்? தன் மகள், தன் மருமகன், தன் பேர குழந்தைகள். அவனுடைய ஆஸ்தியை அவன் கொடுக்க மனமில்லை, துரத்தி கொண்டு வருகிறான். அவனுக்கு ஒரு தீங்கும் இந்த யாக்கோபு செய்யவில்லை, ஆனால் தீமை செய்த அவனை தீமை செய்யும்படி புறப்பட்டு வருகிறான். ஆண்டவர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த காலத்துல ஒரு பயணம் போனோம்னா ரொம்ப தூரம் போனோம் இல்லையா? அப்படி பயணித்து அந்த ஒரு இடத்துல ராத்தங்கிறான். இந்த ராத்தங்கும் போது அன்னைக்கு சொப்பனத்தில் தேவதூதன் வந்து பேசுறார். அல்லேலூயா. வார்ன் பண்றார். லாபான், நீ யாக்கோபிடத்துல நன்மை அன்று தீமை ஒன்று என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டார். பயந்துட்டான். தேவதூதன் வந்து சொல்றாரு, ராத்திரில வந்து சொல்றாரு, யாக்கோபை குறித்து நீ பேசக்கூடாது, அவன்கிட்ட நன்மையானதான் பேசணும். அடுத்த நாள் அவனை சந்திக்கிறான். யாக்கோபிடத்துல சமாதான உடன்படிக்கை செய்கிறான். அல்லேலூயா. நான் உன்னை துரத்தி கொண்டு இருந்தேன் தீமை செய்படி, ஆனால் என்னுடைய சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி அதை தடுத்து நிறுத்தினார், என்னை எச்சரித்தார். ஆகவே யாக்கோபே, உன்னோடு தேவன் இருக்கிறார். ஆகவே நாம் இனி பகைஞர்கள் அல்ல, நாம் ஒன்றாயிருப்போம் என்று சொல்லி என் அருமையான ஒரு கற்குவிலை கொண்டு வந்து அதன் மேல் அமர்ந்து 2 பேர் உடன்படிக்கை செய்து பிரிந்து போகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்கள் சத்துருக்களை அடிப்பணிய வைப்பார். நன்மை செய்யுங்கள், ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். தீமைக்கு தீமை செய்யாதிருக்க பாருங்கள். நன்மை செய்வதற்காக உங்களை படைத்திருக்கிறார். நன்மை செய்வதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் நான் சொல்கிறேன், நன்மை செய்தால் அதற்கேற்ற பலன் எனக்கு இல்லை என்று சொல்கிறேன். அப்படிப்பட்டதான அந்த பழமொழிகளை நீ சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். நன்மை செய்தால் எனக்கு மேன்மை இல்லையே, நல்லதுக்கு காலமில்லை என்ற அந்த வார்த்தையை நீ சொல்ல வேண்டாம். நன்மை செய்யுங்கள் என்று நம்முடைய வேதம் சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிறைவான அறுவடை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நேரம் கடந்து போனது. என்னுடைய செய்தியினுடைய சாராம்சத்துக்கு இனிமேல் தான் போனமே, போக முடியாது. அல்லேலூயா. நன்மை செய்ய தவறியவர்கள், நன்மை செய்தவர்கள் அப்படின்னு ஒரு 2 குரூப் எடுத்திருக்கிறேன். இதுல ஒரு 4 பேர், அதுல ஒரு 4 பேர். வரும் நாட்களில் இந்த செய்தியை நான் சித்தமாக நான் கொடுக்கிறேன். ஆகவே இதுவரைக்கும் சொன்ன விஷயம் வேத சத்தியங்கள். நன்மை செய்யணுன்றது ஆண்டவர் எப்படிலாம் சொல்லியிருக்கிறார், எப்படிலாம் செஞ்சிருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர், நாம நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படி நாம் விட்டு கொடுப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். 1600 கோடிக்கு சொந்தக்காரராகிய மகாராஷ்டிராவில் ஒரு தொழிலதிபர் ஒரு நாள் மரித்து போனார். அவர் கார்பரேஷன் வண்டியில் கொண்டு போய் போட்டாங்க. அவரை பார்க்க யாரும் வரவில்லை. வைரஸினால் பாதிக்கப்பட்டார். இப்படி எத்தனையோ சடலங்கள், எத்தனையோ மரணங்களை நம்ம கண்ணெதிர பார்க்கிறோம். உலகத்தில் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஒரு சகோதரி கேன்சர் வியாதி வந்து அவர் மரித்து போனபோது அவர் சொன்ன காரியம், மரணத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன வாக்குமூலங்கள், என்னுடைய சிகை அலங்காரம் செய்வதற்கு பலர் வந்து எனக்கு சிகை அலங்காரம் செய்வாங்க, ஆனால் என் தலை இப்பொழுது மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறது. நான் 5 நட்சத்திர ஹோட்டல்களிலே பல இடங்களில் நான் தங்குவேன், ஆனால் எனக்கு இப்போது மருத்துவமனையில் ஒரு அறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தனி விமானத்தில் பயணம் செய்வேன், ஆனால் என்னை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு சக்கர நாற்காலியில் வைத்து என்னை தள்ளி கொண்டு போகிறார்கள். நான் சாப்பிடாத உணவுகள் கிடையாது, ஆனால் எனக்கு சில உணவுகளை இங்கு கொடுக்கிறார்கள். கோடிக்கணக்காய் பணம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாழ முடியவில்லை. நறுமையான தேவ ஜனமே, நாம் வாழ கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருப்போம், நன்மை செய்வோம். எனக்கு அருமையான தேவ ஒரு வேதனையோடு சொல்றாங்க, இதுதான் மனித வாழ்க்கை. சீக்கிரத்தில் அது கடந்து போகிறது, சீக்கிரத்தில் கடந்து போகிறது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு விசுவாசியை குறித்து நான் வாசித்தேன். தேவனுக்கு பயந்து வாழ்ந்த, கற்பனை கை கொண்டு வாழ்ந்த அந்த விசுவாசி ஒரு நாள் அவர் ஒரு இடத்துல பணியாற்றி கொண்டிருந்தார். பணியாற்றது ஒரு மர அறுவை மில், ஷாப் மில்ல. அந்த மரத்தை அறுக்கிற இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பார். யாருக்கும் அவரை பிடிக்கல. எப்படியாவது கோபப்படுத்தணும் சொல்லி பேசினாலும் அவனுக்கு கோபமே வராது. தானியேலுக்கு எப்படி நண்பர்கள்லாம் ஒன்று கூடி அவனை ராஜாவிடத்தில் சிக்க வைத்து சிங்கக்கேபி வரைக்கும் கொண்டு சென்றாலும் அதே போல் இவனுக்கு எதிராக எழுப்பினாங்க. இவனை எப்படியாவது கோபம் வர வைக்கணும். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறானே, காரணம் கற்பனை கை கொள்கிறவன். அல்லேலூயா. நீதிமான் எப்படி இருக்கிறான்? சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். அவன் எதை குறித்து பயப்பட மாட்டான். தேவ ஜனமே பாருங்கள், ஒரு நாள் அவனுடைய டிஃபன் பாக்ஸில் இருக்கிற உணவெல்லாம் கீழே கொட்டி அதுல மரத்தூளைக்குள்ள நிரப்பி மூடி வைத்து விட்டார்கள். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். ஏன் அது சொல்றேன்னா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு முன்னாடி திருஷ்டாந்தரமா இருக்குது. நம் வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள வேண்டிய சில இடங்களை கர்த்தர் தொடுகிறார். அந்த இடங்களுக்கு உங்களை ஆண்டவர் அழைத்து செல்கிறார், உங்களை மாற்றிக்கொள்ளும்படி. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபித்துக் கொள்கிறோம், மனிதர்களை பகைக்கிறோம், முழு பகையா பகைக்கிறோம், சத்துருவாய் எண்ணுகிறோம், எரிச்சலோடு கூட வாழ்கிறோம். ஏன் இந்த வாழ்க்கை? கற்பனை வாசித்து பாருங்க. தேவன் அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார். நீங்க உங்களை விட்டு கொடுத்து பாருங்க, உங்களோட வாழ்க்கை மகிமை நிறைந்த வாழ்க்கையா மாறும். ஏன் உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் ஊற்றுக்கண்கள் ஏன் அடைப்பட்டிருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடைப்பட்டிருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நீங்கள் நீக்கப்பட்டால் மட்டும்தான் புதிய ஊற்றுகள் சுரக்கும். தேவ ஜனமே, ஆகவே நீங்கள் அதை தூர்வாரும் பொழுதுதான் புதிய ஊற்றுகளை தேவன் திறப்பார். உங்களை சீர்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் உங்கள் யாவருக்கும் தூரமான, ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்ல. கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் நியமித்ததை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார்.
ஆனால் உடைய சீர்கேடுகள் நிமித்தம் தேவன் செயல்படாமல் தடையா இருக்கிறது. தேவன் ஜனமே, அந்த தம்பி அந்த ஆகாரத்துல என்ன செஞ்சுட்டாங்க, மரத்துல போட்டு வச்சுட்டாங்க, சாப்பாட்டை வெளியே கூட்டிட்டாங்க. மதிய வேலை வந்தது, எல்லாரும் உணவு என்கிற வேலையில் எல்லாரும் கொண்டு போய் டிஃபன் பாக்ஸ் வச்சாங்க. இவன் டிஃபன் பாக்ஸ் வச்சு திறந்தான். அவனை கவனித்துக் கொண்டு இருக்கிறாங்க. தீமை செய்தவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை பரியாசம் பண்ணுகிற கூட்டம், உன் வாழ்க்கையில குறுக்கிடுகிற கூட்டம் எழும்பலாம். ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை. அவர்களுக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவங்க கோபப்படுற மாதிரி, அவங்க தீங்கு செய்யற மாதிரி நீ செய்யக்கூடாது. நீ அவளை மன்னிக்கணும். நடந்தது தெரியுமா? டிஃபன் பாக்ஸ் திறந்ததான் அவன் மரத்தில் இருந்தது. அவன் பிரைஸ்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படின்னா இவனுக்கு எரிச்சல் வந்தது. ஆண்டவரே, இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடாது போல இப்படி சித்தம் போல, சரிங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு கூலா சொன்னான். இவனுக்கு ரொம்ப எரிச்சல். ஏன்னா அவன் சாப்பாட்டுல இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவன் கோவப்பட போறான்னு பார்த்தா இவன் ஸ்தோத்திரம் சொல்றான். அவன் என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னான்? எல்லாரும் சாப்பிடாம இவனையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு பசி இருக்குது ஆனா சாப்பாடு இல்லை. ஆனா இவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது? சாப்பாடு இருக்குது ஆனா பசி இல்லை. புரியுதா? நிறைய பேர் பணக்காரர்கள் சாப்பிட முடியல. சாப்பாடு இருக்குது, சாப்பிட முடியல, பசி வரல அவங்களுக்கு. ஆனால் பசிக்கிற அந்த பசி ஜீவனத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொன்னார். நாளைக்கு நான் சாப்பிட்டுக்குவேன், நைட்டுக்கு சாப்பிட்டுக்குவேன். ஆனால் சாப்பாடு இருந்தும் சாப்பிடாம இருக்கிறாங்களே, அவங்க நிலைமையை பாரு. தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாருமா, எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா, தீமை செய்வடைய பேரை பூமியிலிருந்து அற்றுப்போக செய்கிற தேவன். நீங்கள் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், நன்மை செய்ய பழகுங்கள், நன்மை செய்ய பழகுங்கள். ஆகவே நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமானால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம் என்று வேதம் சொல்கிறது. நல்லதொரு அறுவடையை நாம் பெறப்போகிறோம். ஆகவே இந்த நாள் துவக்கி நன்மையை விதைப்போம், ஆசீர்வாதங்களை நாம் அறுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நாம் வேண்டிய ஒரு பாடலை பாடும். கர்த்தருக்காக காணிக்கை தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே.
உங்களுக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அம்மா ஐயா, இத்தனை தெளிவாக சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒன்று வரும், இந்த சத்தியங்கள் எல்லாம் ஏதோ பாஸ்டருக்கு இப்படி பேசுவாங்க என்பது கிடையாது. சபை இன்னும் செயல்படாது இருக்கிறது. நற்கிரியை சபையில துவங்கினவர் அதை அந்நாள் வரைக்கும் முடிக்க ஒரு வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தை துவங்கினவர் அவரே முடிக்க வல்லவராயிருக்கிறார். துவங்கினவரிடத்தில் நாம் நம்மை ஒப்புக்கூடாமல் நாமே செயல்பட விரும்புகிறோம். அதனால்தான் தேசத்திலே ஒரு மாற்றம் இல்லை, தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார், நீங்க நன்மை செய்யுங்க. அம்மா ஐயா, தீமை செஞ்சவங்களை மன்னிச்சிருங்க, அதை மறந்துருங்க. அவங்க எத்தனை தீங்கு செஞ்சாலும் நீங்க நன்மை செய்யுங்க. உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது நன்மை செய்வதற்காக. ஆண்டவர் கோதுமை மணியா உங்களை எடுத்திருக்கிறார், விதை தானியமா எடுத்திருக்கிறார். கடைசி நாட்களில் வந்துட்டோம், உலகத்தின் சூழ்நிலை மாறிவிட்டது. உங்களோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நன்மை செய்தால் எனக்கு மேன்மை இல்லை, எனக்கு பேர் இல்லை, இந்த உலகத்தில் அதுக்கு காலம் இல்லைன்னா அந்த பழமொழியை நீ சொல்ல வேண்டாம். நன்மை செய்கிறவராய் துற்றி தந்த இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். நன்மை செய்யும்படி உனக்கு வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்வதற்கு சமயம் உனக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது செய்ய தகுந்தவர்களுக்கு நீ செய்யாமல் போனால் கர்த்தரிடத்தில் கணக்கு கேட்பார். ஆகவேதான் அருமையான தேவ ஜனமே, நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேசம் தேவனை அறிய வேண்டும், தேவ ஜனங்கள் நல்லதொரு அறுவடை பெற வேண்டுமானால் இந்த நாளிலிருந்து நன்மை செய்யுங்க. தீமையெல்லாம் வெறுத்து தள்ளுங்க. தேவனுக்கு எதெல்லாம் பிரியமோ, எதெல்லாம் நலமான விஷயமோ அதை நாம் செய்ய துவங்குவோம். அப்படிப்பட்ட செய்திக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போற விசுவாசிக்கிற பிள்ளைங்க சோதரன் சொல்லலாமா? சோதரன் 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 சோதரன். இந்த நாளிலே காணிக்கை கொடுத்த கரங்கள், புதிதாக இந்த பிள்ளைகள் யாவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆகவே நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போம். ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம். ஒரு சிறந்த ஒரு அறுவடையை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு தரப்போறார். அடையக்கூடாத நன்மைகளுக்கு நேரங்களை நடத்துவது அவ்வளவு லகுமான விஷயம் அல்ல. நீங்கள் விதைக்க வேண்டும், நீங்கள் நன்மை செய்ய பழக வேண்டும், உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தர் ஒரு நல்ல அறுவடை உனக்கு வைத்திருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி உனக்கு வைத்திருக்கிறார். சகோதரி சகோதரி உங்களுக்கு வைத்திருக்கிறார். தேவ பிள்ளை உனக்கு வைத்திருக்கிறார். எத்தனை நாள் நீ கிறிஸ்தவனாய், எத்தனை நாள் திருச்சபையில் இருந்தால், எத்தனை காரியங்களை செய்தாய் என்பதல்ல ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நற்கிரியை செய், நன்மை செய் என்று உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலிருந்து நாம் துவங்குவோம். அந்த பழைய பழமொழிகள் எல்லாம் தூக்கி நாம் எரிந்துவிட்டு நன்மை செய்வதற்கு நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம். நல்லதொரு அறுவடை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளை வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே அப்படி செய்வாராக. ஆமென். நாம் யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த நிர்ணயிக்கும் வழிநடத்தலும் சமாதானம் இன்னும் சதா நாட்கள் நம்முடைய கூட என்றும் இருப்பதாக. ஆமென். God bless.